உங்களோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வுதல் இறை வார்த்தைகள் 17 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இதைவிட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. Praise the Lord, 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 Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்ட உடனேயே யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு இன்னும் மிகுதியாய் முயற்சி செய்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எதற்காக? இந்த வார்த்தையை கேட்டவுடன் யூதர்கள் இன்னும் அதிகமாக இயேசுவின் மீது கோபம் கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், தந்தை இன்றும் செயலாற்றுகிறார். தொடக்க நூல் 2:2-3 நான் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் அவர் எல்லா படைப்புகளையும் முடித்த பின்பாக அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளிலே ஆண்டவர் ஓய்வெடுத்தார் என்று இறை விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து தன் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, தொடக்க நூலிலே படைப்புகள் அனைத்தையும் முடித்து 7ஆம் நாளிலே தந்தை ஓய்ந்திருந்தார், கடவுள் ஓய்ந்திருந்தார். இயேசு அதற்கு எதிராக சொல்லுகிறார். ஏனென்றால் ஓய்வு நாளை இவர் மீறுகிறார் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டார்கள். எனவே இயேசுவின் மீது கோபம் கொண்டார்கள். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளை தம் தந்தை என்று சொல்கிறார் என்று அவர்கள் இன்னும் அதிகமாய் கோபம் கொண்டார்கள்.
அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது திருவசனத்தில், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது திருவசனத்தில், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். யோவான் 10:30. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆக தந்தையை கண்டவன் என்னை கண்டான், என்னை கண்டவன் தந்தையை கண்டான். ஆக தந்தையினுடைய மறு உருவாக, தந்தையினுடைய அன்பையும் இரக்கத்தையும், தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய ஒரே இயல்பிலே இருந்தவர், தந்தையினுடைய அன்பிலே இருந்தவர், தந்தைக்கு இணையாக இருந்தவர், கடவுள் என்ற நிலையிலே இருந்தவர். அவர் மனிதனாக தன்னையே கீழ்ப்படுத்தி கொண்டார், தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவேதான் யோவான் தனது நற்செய்தி ஆரம்பிக்கிற பொழுதே, யோவான் 1 முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தையோடு இருக்கிற அந்த நிலையை, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய அந்த நிலையை அவர் இவ்வாறு நமக்கு சொல்லுவார். யோவான் 1 முதல் வாசிக்க கேட்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அதாவது தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, கடவுளாயும் இருந்தது. ஆக தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது. அதே வாக்குதான் இந்த உலகத்தை படைத்தது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாக்கு என்னும் அவரே, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரால் உண்டாயின. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தொடக்கத்திலேயே தந்தையோடு இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாக்காக இருந்தார். அந்த வாக்குதான் இந்த உலகத்தை படைத்தது. ஆக தந்தையின் வாக்கு இந்த உலகத்தை படைத்தது. அப்படி என்றால் இந்த உலகம் இயேசுவால் படைக்கப்பட்டது என்று கூட நாம் சொல்லலாம். என்றால் வாக்குதான் இந்த உலகத்தை படைத்தது. அப்ப தந்தையிடம் இருந்த வாக்கு, அந்த வாக்கு இந்த உலகத்தை படைத்தது. அதே வாக்குதான் மனிதராக மாறியது. எனவேதான் இயேசு சொல்கிறார், தந்தையும் நானும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். தந்தையும் நானும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இயேசுவின் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசு இந்த நாளில் சொல்கிறார், தந்தை இன்றும் செயலாற்றுகிறார். அமர்வுக்குரியவர்களே, அவர் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். அவர் படைப்பிலிருந்து அவர் ஓய்வெடுத்தார். ஆனால் நம்மை மீட்பதற்காக அவர் என்றும் ஓய்வெடுப்பதில்லை. அவர் இரக்கம் காட்டுவதிலே அவர் ஓய்வெடுப்பதில்லை. தம் அன்பை காட்டுவதிலே அவர் ஓய்வெடுப்பதில்லை. நம்மை மன்னிப்பதிலே அவர் ஓய்வெடுப்பதில்லை. அவர் என்றென்றும் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். மகன் வழியாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தந்தை எவ்வாறு அன்று மகன் வழியாக படைத்தார் என்றால் வாக்கு வழியாக படைத்தார். மகன் வழியாகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதே போலவே மகன் வழியாகவே இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும். மகன் வழியாகவே இந்த உலகம் தந்தையின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தந்தையாக இறைவன் அவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை செயலாற்றுகிறார், மகனும் செயலாற்றுகிறார். தந்தை என்ன செயலாற்றுகிறார்? அவர் மகன் வழியாக செயலாற்றுகிறார். ஆக தந்தை இன்னும் என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தொடர்ந்து ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில நமக்கு அவர் தெளிவாக சொல்லி காட்ட. முதலிலே தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்தை மகன் மேல் அன்பு கொண்டிருக்கிறார். முதல் காரியம் தந்தை செய்வது, தந்தை மகன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். The father loves the son. அப்ப தந்தை மகன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அவர் அன்பு குறைவதில்லை, அவர் அன்பு வற்றி விடுவதில்லை. எனவேதான் புலம்பல் 3:22-23 நாம் வாசிக்கிறோம், கடவுளின் அன்பு வற்றிவிடவில்லை, அவரது இரக்கம் குறைந்து விடவில்லை, அவை நாள்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது.
கடவுளின் அன்பு வற்றவில்லை, அவர் இரக்கம் குறைந்து விடவில்லை. அவை நாள்தோறும் இயேசு கிறிஸ்து வழியாய் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக முதல் காரியம், தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்தை எப்படி செயலாற்றுகிறார் என்றால், அவர் மகனை அன்பு செய்கிறார், மகனை அன்பு செய்கிறார். இரண்டாவதாக, அவர் செய்கிற அனைத்தையும் மகனுக்கு காட்டுகிறார். He reveals all that he is doing in heaven. அப்ப அவர் இன்றும் செய்வதை மகனுக்கு காட்டுகிறார். முதலிலே தந்தை மகனை அன்பு செய்கிறார். இரண்டாவதாக, அவர் செய்கிற காரியங்களை மகனுக்கு அவர் காட்டுகிறார். விண்ணகத்திலே தாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் காட்டுகிறார். எனவேதான் இயேசு தந்தையை பார்த்து அந்த செயல்களை அவர் செய்கிறார். மூன்றாவதாக, தந்தை என்ன செய்கிறார்? இறந்தோரை எழுப்பி அவர் வாழ வைக்கிறார். இறந்தோரை எழுப்பி அவர் வாழ வைக்கிறார். மூன்றாவதாக, தந்தை இறந்தோரை எழுப்புகிறார். இறந்தோரை எழுப்பி அவர் வாழ வைக்கிறார். அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், அவர்களுக்கு அன்பை கொடுக்கிறார். அவர் மீண்டும் தனது வாழ்வை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார். மூன்றாவதாக, தந்தை இறந்தோரை எழுப்பி வாழ வைக்கிறார், எழுப்பி வாழ வைக்கிறார். நான்காவதாக, தந்தை மகனுக்கு மதிப்பு கொடுக்கிறார். தந்தை மகனுக்கு மதிப்பு கொடுக்கிறார். எதற்காக வென்றால், நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், நாம் இயேசுவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இயேசுவிற்கு எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். வாழ்வின் மீதும் சாவின் மீதும் சாத்தானின் மீதும் சாபத்தின் மீதும் நரகத்தின் மீதும் நம் நோயின் மீதும் அனைத்தின் மீதும் அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வாழ்வின் மீதும் சாவின் மீதும் தந்தையாக இறைவன் இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, தந்தை அவருக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தந்தை மதிப்பு கொடுக்கிறார், தந்தை இயேசுவுக்கு மதிப்பு கொடுக்கிறார், தன் மகனுக்கு மதிப்பு கொடுக்கிறார். ஐந்தாவதாக, தந்தை தன் மகனுக்கு தீர்ப்பு அளிக்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக தந்தையாக இறைவன் தன் மகனை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்பதற்காகவே அதிகாரம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்படும். அதிகாரம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கப்படும். ஆக தந்தையாகிய இறைவன் அந்த அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்தது வழியாக நாம் எல்லோரும் இயேசுவை நாம் மதிக்க வேண்டும் என்பதை தந்தை விரும்புகிறார். ஆக ஆறாவதாக, தந்தை தன் மகனுக்கு மதிப்பு கொடுக்கிறார். ஏழாவதாக, தந்தை என்ன செய்கிறார்? தந்தை யாரையும் தீர்ப்பிடுவதில்லை, தீர்ப்பிடுகிற அதிகாரத்தை தன் மகனுக்கு கொடுத்திருக்கிறார். தந்தை யாரையும் தீர்ப்பிடுவதில்லை, தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை தன் மகனுக்கு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பளிக்க அதிகாரம் இயேசுவிடமே இருக்கிறது. எனவேதான் அவரை விசுவசிக்கிற அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். தந்தை எவரையும் அவர் தண்டிப்பதில்லை, தந்தை எவரையும் அவர் தீமைகளுக்கு உட்படுத்துவதில்லை, அவர் எவரையும் அவர் கண்டனப்படுத்துவதில்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்ன அதிகாரம்? எவரையும் தீர்ப்பிடாத அதிகாரம், எவரையும் தண்டனைக்குள்ளாக்காத அதிகாரம், எவரையும் நீதி தீர்ப்பிடாத அதிகாரம். அதே அதிகாரத்தை தன் மகனுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மகனும் யாரையும் தீர்ப்பிடார். எனவேதான் யோவான் 3:17 நாம் வாசிக்க கேட்போம். இதோ தன் மீது விசுவாசம் கொள்ளும் எவருக்கும் அவர் தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக தம் மகன் மீது விசுவாசம் கொள்ளும் அனைவருக்கும் நிலை வாழ்வை கொடுக்கவே தந்தையாகிய இறைவன் தம் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆக தந்தையாகிய இறைவன் தன் மகனை அன்பு செய்து எல்லாவற்றையும் ஒரு கரங்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது திருவசனம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 35வது திருவசனம். தந்தை
மகன் மேல் அன்பு கூர்ந்து தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். ஆக தந்தை அனைத்தையும் மகனிடம் ஒப்படைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 16, 17 வசனங்களில் தந்தை எதற்காக மகனை அன்பு செய்கிறார்? யோவான் 10:17. தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். தந்தை எதற்காக என்னை அன்பு செய்கிறார் என்றால், நான் என் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் மீட்புக்காக, உங்கள் பாவங்களுக்காக, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நான் என் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். எனவே தந்தை என்னை அன்பு செய்கிறார் என்றால் அதுதான் தந்தையின் திட்டம். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வந்திருப்பதால் தந்தை என்னை அன்பு செய்கிறார். Praise the Lord. தந்தை தன் மகனை அன்பு செய்வதற்கு காரணம், அவர் நமக்காய், இயேசு நமக்காய் தன் உயிரை கொடுக்க வந்தார். 8வதாக தந்தை என்ன செய்கிறார்? தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். வாழ்வு என்பது அவரிடமிருந்து வருகிறது. எனவே தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். அந்த தந்தையிடமிருந்து வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. தந்தையிடமிருந்து நமக்கு வாழ்வு பொங்கி வருகிறது. ஆக நமக்கு வாழ்வு என்பது தந்தையிடமிருந்தே வருகிறது. எனவேதான் தந்தை அவர் வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். ஆக அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தந்தையிடம் இருக்கிற அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். எனவே அந்த வாழ்வின் ஊற்று, அந்த வாழ்வு நமக்கு இயேசு வழியாய் கொடுக்கப்பட்டது. எனவே அவரது குரலை கேட்போம். வாழ்வோரும் இறந்தோர் அவரை குரல் கேட்க பொழுது உயிர் தருவார்கள். வாழ்கின்றவர்கள் அவர் குரலை கேட்கிற பொழுது அவர்கள் மீட்கப்படுவார்கள். இறந்தோரை அவருடைய குரலை கேட்கிற பொழுது அவர்கள் உயிர் தருவார்கள். Praise the Lord. எனவேதான் தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருப்பதை போல இயேசுவும் நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், யோவான் நற்செய்தி 14:6 சொன்னார், நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன். நம் வழியாகவும் உண்மையாகவும் உயிராகவும் இயேசு இருக்கிறார். அவரிடமிருந்தே வாழ்வு வருகிறது. தந்தையிடமிருந்து வருகிற வாழ்வு நமக்கு இயேசு வழியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து வருகிற வாழ்வு நமக்கு இயேசு வழியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இதோ என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போர் என்றுமே சாகார், என்றுமே சாவை காண மாட்டார்கள், அவர்கள் என்றென்றும் வாழ்வர் என்று சொல்லுகிறார். Praise the Lord. ஆக இந்த 8 காரியங்களை தந்தை செய்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் இயேசு சொன்னார், தந்தை இன்றும் செயலாற்றுகிறார். தந்தை தொடர்ந்து அவர் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, அனைத்தையும் அவர் காட்டுகிறார். தான் செய்கின்றதை அவர் காட்டுகிறார். காட்டுதல் என்பது செயல். அவர் செய்வதைத்தான் காட்ட முடியும். எனவே அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆக அவர் தன் மகனை அன்பு செய்கிறார். என்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பது அர்த்தம். தன் மகனை அன்பு செய்கிறவனை தந்தை அன்பு செய்கிறார். ஆக அவர் மகனை அன்பு செய்கிறார். அவருக்கு தாம் செய்கிற செயல்களை அவர் காட்டுகிறார். இறந்தோரை எழுப்பி வாழ வைக்கிறார். 4வதாக, தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. அந்த அதிகாரத்தை மகனுக்கு கொடுத்திருக்கிறார். 5வதாக, தந்தை மகனுக்கு மதிப்பு கொடுக்கிறார். தந்தை மகனை மதிக்கிறார். மகன் தான் தந்தையை மதிக்க வேண்டும். அதுதான் உலக இயல்பு, உலக நியதி. பெரியவர்களுக்கு சிறியவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதிகாரம் படைத்தவர்களுக்கு அவர்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் தந்தை மகனை மதிக்கிறார். ஆக இந்த
இந்த ஆசீர்வாதம், இந்த செயல்களை எல்லாம் தந்தை செய்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக தந்தை வாழ்வு கொடுக்கிறார், வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். இந்த 8 காரியங்களை தந்தையாக இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்தை செயலாற்றுகிறார். ஏசப்பா சொல்றாரு, நானும் செயலாற்றுகிறேன், மகனும் செயலாற்றி கொண்டிருக்கிறார், நானும் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். தந்தை மகனை அன்பு செய்கிறார், அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். எனவே அவர் இறந்தோரை வாழ வைக்கிறார், எழுப்பி வாழ வைக்கிறார். அவர் யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதில்லை. தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை மகனுக்கு கொடுத்திருக்கிறார். மகனை அவர் மதிக்கிறார். மகனுக்கு அவர் வாழ்வின் ஊற்றான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மகன் என்ன செய்கிறார்? மகன் முதலிலே தந்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். தந்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார். தந்தையின் திட்டத்தை முற்றிலும் நிறைவேற்றுவராக அவர் இருக்கிறார். ஆக தந்தை மகனை அன்பு செய்கிறார், மகன் தந்தையை அன்பு செய்கிறார். மகன் தந்தையை அன்பு செய்கிறார். ஒன்று. இரண்டாவதாக தந்தை காட்டுவதை அவர் செய்கிறார். தந்தை காட்டுவதைத்தான் அவர் செய்கிறார். தந்தை காட்டுகிறார், என்ன செயல் என்று காட்டுகிறார், அதைத்தான் மகனும் செய்கிறார். மகன் வேற செயலை செய்யவில்லை. ஆக தந்தை காட்டுவதை இயேசு செய்கிறார். முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தந்தையிடம் தாம் காண்பதை, தந்தையிடம் தாம் பார்ப்பதை அவர் இந்த உலகத்திலே அவர் செய்கிறார். மூன்றாவதாக இயேசு என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? தந்தையை அவர் மதிக்கிறார். தந்தை மகனை மதிக்கிறார், இயேசு மகனை மதிக்கிறார். இயேசு மகனாகிய இயேசு தந்தையை அவர் மதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆக மீண்டும் தந்தையை மதிக்கின்ற இறைவனாக, இயேசுவாக, மகனாக அவர் இருக்கிறார். அந்த மதிப்பு நம் எல்லோருக்கும் அவர் கொடுக்கிறார். மதிப்பு எல்லோருக்கும் அவர் கொடுக்கிறார். நான்காவதாக தந்தை எவரையும் தீர்ப்பிடுவதில்லை. மகனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தந்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை வைத்து அவர் மக்களை அவரும் தீர்ப்பிடுவதில்லை. அவரும் தீர்ப்பிடுவதில்லை. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். தந்தை யாரையும் தீர்ப்பிடுவதில்லை, மகனிடத்திலே தீர்ப்பிட அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அப்படி என்றால் அந்த அதிகாரத்தை வைத்து எல்லோரையும் தீர்ப்பிடலாம். ஆனால் இயேசு யாரையும் தீர்ப்பிடுவதில்லை. இயேசு யாரையும் தீர்ப்பிடுவதில்லை. எனவேதான் விபச்சாரத்துல பிடிபட்ட அந்த பெண்ணிடத்திலே சொன்னார், அம்மா யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அங்கு ஒருவர் கூட இல்லை, இருந்தது இயேசு மட்டும்தான். இயேசுவுக்கு தீர்ப்பிட அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு மட்டுமே தீர்ப்பிடும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறார், நானும் உன்னை தீர்ப்பிடேன், நானும் உன்னை தீர்ப்பிடேன். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை ஒருபோதும் தீர்ப்பிடாதவராக இருக்கிறார். நான்காவதாக இயேசு என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? தந்தை கொடுக்கிற அந்த வாழ்வை, தந்தை கொடுக்கிற அந்த வாழ்வை அவர் இறந்தவர்களுக்கும் வாழ்கிறவர்களுக்கும் கொடுக்கிறார். மனு இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். அந்த வாழ்வு மகன் வழியாக இயேசு தம் சிலுவை சாவின் வழியாக நமக்கு வாழ்வை கொடுத்தார். மரணத்தை அழித்து நமக்கு அவர் வாழ்வை கொடுத்தார். ஏனென்றால் தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருப்பதை போல, அவர் எல்லா அதிகாரத்தையும் அவர் கொண்டிருப்பதை போல, இறைவன் நம்மை வாழ்வின் அடையாளமாய் அவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வாழ்வை கொடுத்து நமக்கு மாற்றியிருக்கிறார். Praise the Lord. 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 ஆக ஆறாவதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தந்தை இறந்தோரை அவர் வாழ வைப்பதை போல மகனும் இறந்தோரை வாழ வைக்கிறார். மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். அப்ப வாழ்வின் ஊற்று தந்தையிடம் இருக்கிறது, அந்த வாழ்வின் ஊற்று மகனிடமும் இருக்கிறது. மகன் வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார். அந்த வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். நம் பாவங்களால் நாம் இழந்த வாழ்வை, இழந்த மன்னிப்பை, இழந்த கடவுளின் அருளை, இழந்த கடவுளின் இரக்கத்தை இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்டோம். வாழ்வை நாம் இயேசு வழியாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஆக நாம் அவர் குரலை கேட்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் குரலை எவ்வாறு தந்தையின் குரலை இயேசு கேட்டாரோ,
தந்தையின் குரலை இயேசு கேட்டாரோ, தந்தையின் செயல்களை இயேசு அவர் செய்தாரோ, தந்தைக்கு எவ்வாறு அவர் மதிப்பு கொடுத்தாரோ, தந்தைக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்தாரோ, நாமும் அதே போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்தை மகனை அன்பு செய்து தூய ஆவி என்ற அந்த கொடையை நாம் பெறுவதற்கும், ஏனென்றால் நமக்குள்ளே இந்த தந்தை மகனின் அன்பு தூய ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவி என்பவர் இந்த தந்தை மகனிடம் இருக்கிற அந்த அன்பு தான். அப்ப இந்த அன்பு நமக்குள்ளே தூய ஆவியானவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நமக்குள்ளே அந்த அன்பு தந்தை மகனை மட்டும் அன்பு செய்யவில்லை, நம்மையும் அன்பு செய்கிறார். எவ்வாறு? தூய ஆவியை கொடுப்பதன் வழியாக. நமக்குள்ளே வாழ்வின் ஊற்றாய் தந்தை இருக்கிறார், மகன் இருக்கிறார். அந்த வாழ்வு நமக்குள்ளே ஆவியானவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக அந்த ஆவியானவரால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார்? அப்ப தந்தை செயலாற்றுகிறார், இயேசு செயலாற்றுகிறார், மூன்றாவதாக ஆவியானவர் செயலாற்றுகிறார். அவர் நமக்குள் இருந்து செயலாற்றுகிறார். இயேசுவிடமிருந்து இயேசுவுக்குள் இருந்து செயலாற்றிய அதே ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாருடைய ஆவி உயிர்த்தெழச் செய்தது? தந்தையின் ஆவி உயிர்த்தெழச் செய்தது. அப்ப தந்தையின் ஆவி இயேசுவுக்குள் இருந்தால் அதே வாழ்வு தருகின்ற ஆவி, அதே உயிர்த்தெழ செய்கின்ற ஆவி, அதே வழிநடத்துகிற ஆவி, அதே சுகமளிக்கிற ஆவி நமக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் தூய ஆவியினால் அன்னை மரியின் அந்த திருவயிற்றிலே கருவுருவானார். தூய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மனிதரானார். அவர் திருமுழுக்கின் பொழுது அதே ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து தங்குகிறார். தங்கி இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துகிறார், அவரை வழிநடத்தி செல்கிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கு நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலே தூய ஆவியானவர் அவரை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் சோதிக்கும்படி அவரை அழைத்து சென்றார். இன்னுமாக இயேசு கிறிஸ்து தூய ஆவியிலே நிறைந்து அவர் தந்தையாகிய இறைவனை போற்றுவதை பார்க்கிறோம். தூய ஆவியானவர் அவரை பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து அவரை வழிநடத்தினார், அவருக்குள்ளே இருந்து செயல்பட்டார். அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் என்ன செயல்படுகிறார்? எனக்குள் இருந்து என்னை மன மாற்றத்திற்கு அழைக்கிறார். இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. எனக்குள் இருந்து மனமாற்றத்திற்கு என்னை அழைக்கிறார். உலகத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். உலகம் அது தண்டனைக்குரியது, இந்த உலகத்தை நாம் பின்பற்ற வேண்டாம் என்று உலகம் தண்டனைக்குரியது, தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறது என்று உலகத்தை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக சாத்தானை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சாத்தான் அழிவுக்குரியவன், அவன் உங்களை அழிப்பதற்காக காத்திருக்கிறான். எனவே இந்த சாத்தானுடைய வழியில் நடக்காதீர்கள் என்று தனது ஆவியினால், தனது வல்லமையினால் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். தீர்ப்பை பற்றி அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாத்தான் அவன் தீர்ப்பை பற்றி அவன் வெவ்வேறு விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். தவறானதை கற்றுக் கொடுக்கிறான். தீர்ப்பு என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளாத அனைவருக்கும் தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு. ஆனால் சாத்தான் இந்த உலகம் நமக்கு இதை வேறு வழியாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு மனமாற்றம் இல்லாத வாழ்க்கை. அப்ப அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் மனமாற்றம் இல்லாமல் நம்பிக்கை கொள்ள முடியாது. எனவே தீர்ப்பை பற்றி ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாள் உணர்த்துகிறார். உனக்குரிய தீர்ப்பு காத்திருக்கிறது. அவர் மீண்டும் வருகிற பொழுது அவர் நீதி தீர்ப்பிடுகிறவராக வருவார். எனவே கடவுளின் தீர்ப்பிலிருந்து, கடவுளின் தண்டனையிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். ஆலோசனை கர்த்தராக நமக்குள் இருக்கிறார். ஆற்றல் மிகுந்தவராய் இருக்கிறார், குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை புனிதப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆக இந்த 7 காரியங்களை தூய ஆவியானவர் நமக்கு செய்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி தந்தையின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இறுதியிலே இயேசு சொல்கிறார்,
இதில் இயேசு சொல்கிறார், நான் நான் எனது விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நான் எனது விருப்பத்தின்படி அல்ல, தந்தை தம்மிடம் தீர்ப்பு அளிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும் இயேசு என்ன சொல்றாரு? நான் தந்தையின் சொற்படியே தீர்ப்பளிக்கிறேன். அப்படின்னா நான் எனதை சார்ந்தல்ல, எனது சொந்த விருப்பத்தை சார்ந்தல்ல. தந்தை எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, எனவே நான் தந்தையை மதிக்க மாட்டேன், தந்தை எனக்கு தேவையில்லை என்று அல்ல சொல்றாரு. என் விருப்பத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டும், தந்தையின் அன்பை பெற்றுக்கொண்டும், தந்தையினுடைய மதிப்பை பெற்றுக்கொண்டும், தந்தையின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டும், தந்தையினுடைய அந்த வாழ்வழிக்கும் அந்த ஊற்றான இருக்கிற நிலையை பெற்றுக்கொண்டும், தந்தையோடு இருக்கிற அந்த மகிமையை பெற்றுக்கொண்டும், அவர் விருப்பத்தை அல்ல தந்தையின் விருப்பத்தை நாடுகிறார். எல்லாம் இயேசு பெற்றுக்கொண்டும் அவர் விருப்பத்தை அல்ல தந்தையின் விருப்பத்தை நாடுகிறார். நாமும் நம் விருப்பத்தை அல்ல. எல்லாம் கிடைத்தவுடன், அல்லது நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறின பிறகு, அல்லது நாம் நினைக்கிற ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு, அல்லது நம்ம வேண்டுற வேலை கிடைச்ச பிறகோ, அல்லது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்றோம்? தந்தையின் விருப்பத்தை அல்ல, இயேசுவின் விருப்பத்தை அல்ல, தூய ஆவியின் விருப்பத்தை அல்ல, நம் விருப்பத்தை நாம் செயலாற்றுகிறோம். நாம் நினைத்தது போல, நாம் எண்ணுவது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம் மீட்புக்காக தந்தை இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம் மீட்புக்காக இயேசு இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நம் மீட்புக்காக ஆவியானவர் இன்றும் நமக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறார். தந்தையின் இரக்கத்தை, அன்பை பெற வேண்டும் என்பதற்காக, மன்னிப்பு வழியாய் பெற வேண்டும் என்பதற்காக தந்தை இறைவன் இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இன்றும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். மனமாற்றத்தின் ஆவியானவராக, அபிஷேகத்தின் ஆவியானவராக, வழிநடத்துகிற ஆவியானவராக, ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவராக, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவராக, உண்மையின்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாம் வாழ ஆவியானவர் நமக்கு இன்றும் நமக்குள்ளே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே மூவொரு இறைவனின் அந்த செயலை இந்த நாளிலே நாம் கண்டுகொள்வோம். எனக்காகவே தந்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, எனக்காகவே இயேசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, எனக்குள் இருந்து ஆவியானவர் இதோ நான் வாழ்வை பெற, நிலை வாழ்வை பெற, விண்ணக வாழ்வை பெற, மன்னிப்பை பெற, பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆவியானவர் எனக்குள்ளே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே என்ற நிலையை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ளுவோம். எனவே இயேசு கிறிஸ்து சொன்னதை போல என் விருப்பத்தை அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நான் நாடுகிறேன், நான் தேடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் அதை செய்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்தை மட்டுமே செய்தார். அன்புக்குரியவர்களே, நம் விருப்பத்தை நாம் செய்து, நாம் எண்ணியபடி நாம் வாழ்ந்து, நாம் கால்போன போக்கிலே போய் மனம்போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தந்தை இயேசுவிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாலும், அதிகாரத்தை கொடுத்திருந்தாலும், மதிப்பை கொடுத்திருந்தாலும், வாழ்வை கொடுக்கிற வல்லமையை கொடுத்திருந்தாலும், தந்தையின் விருப்பத்தையே நாடினாரே, நாம் ஆண்டவரிடத்துல இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் என் விருப்பத்தை அல்ல உம் விருப்பத்தை நான் நாடவும், இந்த நாளில உமது விருப்பம் நீர் எனக்கென காட்டுவதை, தூயாவி வழியாய் நீர் எனக்குள் இருந்து உணர்த்துவதை நான் செய்யவும், நான் உமது விருப்பத்தின்படி வாழவும், உமது திட்டத்தின்படி வாழவும் எனக்கு அருள் தாரும். ஆமென்.